ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக கேமோட ரூல்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அவங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 3. ஹலோ கார்டஸ், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். 7 ஸ்டார், நீ எங்க தான் இருக்கியா? என்னோட பேரு சைரான் குக்கசாக்கி. என்ன தைரியம் இருந்தா என் கார்டஸை தோக்கடிச்சிருப்பா நம்ம கேட்கவும், அப்போ என்ன சேலஞ்ச் பண்ண வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ண வந்தேன் நம்ம சொல்றான். நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தேன்னா உன் கார்டஸ் சாரசா கூட யார் தோத்து போறாங்களோ அவங்க இனிமேல் சேலஞ்ச் பண்றதுக்கான ரைட்ஸை இழந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது நியாயமே இல்லை நம்ம சொல்றான். அப்போ தோத்துருவான்னு பயம் இருந்தா எதுக்குடா என்ன சேலஞ்ச் பண்றேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், வர சண்டே நம்ம மேட்சை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சாரசாவும் நம்ம ஹீரோவும் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஷினோஹரா உன்னை பார்த்தா அடையாளமே தெரியல நம்ம கேட்கவும், உன்னை பார்த்தாலும் தான் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக தான் நீ அவன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியான்னு கேட்கவும், 7 ஸ்டாருங்கிற பொய்யை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியும் நம்ம 2 பேரோட பொய்யோ வெளியே போயிடக்கூடாது, ஸோ உன்னை தோக்க விட மாட்டேன் அப்படின்னு வா சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட டாம்க்கு போறா. யூகி நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி போய் அவ ஒளிஞ்சுக்கிடவும், என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹலோ ரீனா அப்படின்னு வா சொல்லப்போ, ஹீமஜி உனக்கு இவ்வளவு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். சயோஞ்சி ஃபேமிலியில தான் சர்வெண்டா இருந்தேன், அங்கதான் இவ்வளவு இருந்தா அப்படின்னு சொல்லி ஹீமிஜி சொல்றா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் ஓகே அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. உன்னை பார்த்தே 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீமிஜி சொல்றா. ஆமா உண்மையான சாரசாவை 1 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களோட இந்த கேம் கார்டு கலெக்ட் பண்றதா தான் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் 4 ஃபுல்லாவே நிறைய இடத்துல கார்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் நீங்க கலெக்ட் பண்ணணும். கேம் ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கார்டு அண்ட் அதோட நம்பர் வேல்யூ ரிவீல் ஆகும். அந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க போனீங்கனாலே கார்டை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஃபேஸ்ல நீங்க எத்தனை கார்டு கலெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி 5 கார்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு கார்டா ரிவீல் பண்ணும்போது யார் நம்பர் ஹையா இருக்கா அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஹேமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் நான் 3 கார்டாச்சும் அதிகமா வச்சிருந்தா தான் வின் பண்ண முடியும் அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, பட் ஒரு 5 ஸ்டார் ஒரு 1 ஸ்டாரால தோக்கடிக்கப்பட்டதா இது நாள் வரைக்கும் சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவோம். ஐலண்ட் அகாடமி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, சேலஞ்ச் பண்றதுல லோவர் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் நீங்க 7 ஸ்டார்னு சொல்லி இருக்கிறதுனால குகசாக்கி தான் இதுல ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லவோ, பட் கம்பெனி இருக்குல்ல அது இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரா நீங்க எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். அந்த குகசாக்கி எப்பவுமே எமர்ஜென்சி மொபிலைசேஷன் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சாரசா சொல்றான். எமர்ஜென்சி மொபிலைசேஷன் அபிலிட்டியை யூஸ் பண்ண தற்காலிகமா அவன் கேம்குள்ள எவ்வளவு பீப்புள் வேணா கொண்டு வரலாம். ஆல்ரெடி அவன் கிட்ட 300 பீப்புள் இருக்காங்க. ஆனா அவன் தேர்ட் அபிலிட்டியை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த இல்யூஷன் ட்ரிக் மாதிரி ஒன்னும் யூஸ் பண்ணானே அதுதான் இண்டிகோ ஸ்டார் அபிலிட்டி, எப்பவும் அதை சும்மா ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காக அவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சாரசா சொல்றா. சரி நீயா இருந்தா அதை எப்படி விளையாடுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், மனிபுலேட் லொகேஷன் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா கார்டு எல்லாமே எனக்கு கலெக்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் அபிலிட்டியை யூஸ் பண்ணி முதல்ல எந்தெந்த கார்டு எங்க இருக்குன்னு பாத்துருவேன் அப்படின்னு சாரசா சொல்றா. யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் 1 ஸ்டார் அபிலிட்டி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க ஆப்போனன்ட்டோட ஸ்கிரீனை கிளிச் பண்ண வைக்கலாம், அப்படி இல்லைன்னா லக் அபிலிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹேமிஜி சொல்றா. ஸோ அப்படின்னா நியூமரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், டிஸ்பிளே பக் இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லக் அபிலிட்டி யூஸ் பண்ணா ஹை வேல்யூ இருக்கிற கார்டு என் பக்கத்துல வரும். ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ சாரசாவை அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரிஜினலா சொல்ல போனா அவ தான் என்ன அவாய்ட் பண்றா. ஃபேக்கான சாரசாவை ஆக்ட் பண்ண போனதுல இருந்து என்கிட்ட அவ ஒழுங்கா பேசவே இல்லை, எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீமிஜி சொல்றா. சண்டே நம்ம ஹீரோக்கு கோகசாக்கிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. லக் அபிலிட்டி யூஸ் பண்ணதுனால நம்பர் 14 அண்ட் 17 கார்டு எங்க இருக்கு நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பக்கத்துல தான் 14 இருக்கு. ஸோ அதுக்கிட்ட நம்ம ஹீரோ போறான். அதை எடுத்ததுக்கு அப்புறமா 17 இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஹீமிஜி பேசி இருக்கும்போது ஹச்சோ போச்சு, கோகசாக்கி அதுக்குள்ள ஆல்ரெடி 2வது கார்டை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவன் எக்ஸ்ப்ளோரர் எபிலிட்டியை யூஸ் பண்ணிருக்கான். எல்லா கார்டோட லொகேஷன் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப ஹிஜிமி கூட இருந்த கனெக்ஷன் கட் ஆகி கோகசாக்கி பேசுறான். நீ அப்படி என்ன கான்டாக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், இண்டிகோ ஸ்டாரோட எபிலிட்டி பிளாக் விங் அது சும்மா டிஸ்பிளேக்கு மட்டும் தான் நினைச்சியா, இந்த மாதிரி கனெக்ஷனை யூஸ் பண்ணி உன்கிட்ட பேசவும் முடியும். அப்புறமா அவன் போனை கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொல்றான். ஆல்ரெடி மேட்ச் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு, இந்நேரம் அடுத்த கார்டோட லொகேஷன் ரிவீல் ஆயிருக்கணுமே, ஆனா இன்னும் காமிக்கல நம்ம ஹீரோ பார்த்தா. அப்படின்னா அவன் எடுத்த கார்டு நம்பர் 10 அதுதான் நெக்ஸ்ட் ரிவீல் ஆக வேண்டிய கார்டா. என் டிஸ்பிளேல கார்டு ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் அதை கலெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டான். இப்படியே போனா என்னால கார்ட்ஸையே கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முதல்ல இருக்கிற கார்டை கலெக்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ 14 இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். டிஸ்ட்ரிக்ட் 4ல ஒரு ப்ராப்ளம், போலீஸ் வந்து எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காகியாவால பஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி ஹேமஜி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு 14 கலெக்ட் பண்ணிட்டான். இவன் நான் ட்ரெயின்ல போனா கூட அதுக்கு முன்னாடி அவன் போய் எடுத்துட்டா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நகரா லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சக்கா வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. அவ கூட ஸ்பீடா வந்ததுனால 17 இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். மோட்டார் சைக்கிள் ரைடர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனா எடுத்துப்பாங்களா, சரி இருக்கட்டும் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்போ 17 இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா ரொம்பவே ஹைட்டா அது காத்துல தொங்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு ஏக்கி போன் அது கிட்ட வைக்கவும் அந்த கார்டு நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றா. பட் மேல இருந்து கீழே விழுந்துருதான். ஹீரோ வெறும் 2 கார்டு தான் கலெக்ட் பண்ணிருக்கான். குகசாக்கி ஆல்ரெடி 11 கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டான். பண்றதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட 3 கார்டாச்சும் இருக்கணும். எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நம்ம ஹீரோக்கு பலமா
பயங்கரமா அடிபட்டிருக்கு, எனக்கு ஒரு தேர்ட் கார்டு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு தேவையானது இப்போ ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. என் ஃப்ரெண்ட் அவளை நான் கண்டுபிடிக்காம இந்த ஐலாண்டை விட்டு போக மாட்டேன். அது போக உண்மையான சாரசாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல தோத்து போனா உன்னோட பொய்யும் சேர்த்து தான் ரிவீல் ஆகும். அப்புறம் கிட்னாப் பண்ண உண்மையான சாரசாவோட உயிருக்கு ஆபத்து. ஸோ கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும், நான் உன்கிட்ட போய் சொன்னேன், சாரசாவை யாரும் கிட்னாப்லாம் பண்ணல, சாரசாக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. ஸோ அவ மெயின்லாண்டுக்கு தப்பிச்சு போக நான் தான் ஹெல்ப் பண்ணேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அதை ஒரு ஃபேக்கான கிட்னாப் மாதிரி நான் தான் செட்டப் பண்ணேன். ரொம்பவே ஒரு ஜீனியஸ். ஸோ யாருமே அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கல. 2 வருஷம் கழிச்சு சாரசா கிராஜுவேட் ஆன அப்புறம் கண்டிப்பா இந்த போய் வெளியே வரதான் போகுது. ஸோ எனக்காக நீ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்றா. இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. உன் ஃப்ரெண்டோட ட்ரீமை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக சயாஞ்சி ஃபேமிலி அகாடமி 2 பேரையும் ஏமாத்திருக்க. நீ எனக்கு ஏத்த டைப் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன சொன்னவா கேட்கறா. இந்த பொய்யை நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே கண் கலந்து அங்க வந்துருந்தா. மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, இன்னும் 2 கார்டு தான் பேலன்ஸ் இருக்கு, அந்த லொகேஷன் இன்னும் ரிவீல் ஆகல அப்படின்னு வா சொல்லவும், எப்படியும் என்னால போய் அதை கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. என்ன சொல்ற, கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ரீனாவோ சொல்றாங்க. என் மாஸ்டருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹேமஜி சொல்றா. ரூல்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இல்ல பிரேக் பண்ற மாதிரி ஏதாச்சும் எபிலிட்டி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், இருக்கு பட் அது அதிக ரேங்க் இருக்கிறவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சாரசா சொல்றா. அப்படி ஒரு எபிலிட்டி இருக்குல்ல, அதுவே போதும். டிஸ்பிளே பக் அதோட எஃபெக்ட்ஸ் நான் அதிகப்படுத்தணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கம்பெனி ரிசோர்ஸ் மொத்தத்தையே போட்டாச்சு நான் அதை பண்றேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. 5 ஸ்டார் என்னால தோக்கடிக்க முடியலன்னா எனக்கு இந்த ஐலாண்ட்ல வேலையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட வர 2 கார்டு தான் இருக்கு. ஆப்வியஸா நம்ம ஹீரோ தோத்து தான் போவான். இந்த அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ 14 எடுத்து வெளியே போட்டு போனை கீழே போட்டுருதான். என்னமோ ஒன்னு தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னா இப்போ புரிஞ்சுதா நான் யாருன்னு அப்படின்னு கோகசாக்கி சொல்றான். கோகசாக்கி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகவும், ஒரு நிமிஷம், ஹே கோகசாக்கி, கேம் முடியறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 5 கார்டையும் ரிவீல் பண்ணணும், அதுல 3 யாரு பெஸ்டா இருக்கோ அவங்க தான் வின்னர்னு சொல்லவும், அது வின் பண்றதுக்கு நான் கேட்கறது கேமை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் ஒர்க் ஆகணும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். காகுயா எல்லா பக்கவா முடிச்சிட்ட ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லவும், ரூல்ஸை செக் பண்ணுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஏதாச்சும் ஒரு சைடு பிளேயர் கிட்ட கார்டு காலி ஆயிடுச்சுனாலே கேம் முடிஞ்சதுன்னு போட்டிருக்கு. 2 சைடு பிளேயர் கிட்டயோ கார்டு காலி ஆகணும்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறேன். நீ ரூல்ஸை மறந்துருக்கலாம் இல்ல யாராச்சும் மாத்திருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒரு சீட்டர், தோத்து போக போறேன்னு தெரிஞ்ச உடனே ரூல் பிரேக்கர் எபிலிட்டியை யூஸ் பண்ணிருக்கதானே அப்படின்னு நம்ம கேட்கறேன். கோகசாக்கி எல்லா கார்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கேமை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லவும், கேம் இன்னும் முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் போன் எடுக்கிறான். 17 கார்டு இன்னும் நம்ம ஹீரோ போன்ல தான் இருக்கு. ஒரு சைடு கார்டு இல்லைன்னா தான் கேம் முடிஞ்சது. இப்ப என் கிட்ட கார்டு இல்ல அப்படின்னு கோகசாக்கி சொல்லவும், நான் டிஸ்பிளே பக்க யூஸ் பண்ண அந்த ரூல்ஸ் போன்ல மட்டும் தான் தெரிஞ்சது, பட் உண்மையான ரூல்ஸ் நான் ஆல்டர் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோகசாக்கி கிட்ட எந்த கார்ட்ஸும் இல்ல, நம்ம ஹீரோ கிட்ட 17th கார்டு இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ தான் வின்னர்னு ஆப்வியஸா அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன தோக்கடிக்க இனி ஒருத்தன் பிறந்து தாண்டா வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா டைலாக் பேசுறான். அடிபட்டிருக்கிறதுல நம்ம ஹீரோக்கு லைட்டா மயக்க வருது. ஹேமஜி அவனை பிடிச்சிட்டு, மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கவோ ரீனா அந்த இடத்துக்கு வர உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு சொல்லவும், என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையிலேயே உன் ஸ்கில் என்னது, நீ பார்க்கவே காணவ மாதிரி தெரியற, பட் லாஸ்ட் கேம்ல ஈவன் கண்டிப்பா என்னால கூட வின் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு வா சொல்லவும், பட் நீ வேற ஏதோ கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ கேட்கறான். அரசா கிட்னாப் பண்ண படலன்னு சொன்னவனே நீ ரொம்ப ஹாப்பியான மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு வா கேட்கவும், ஹேமஜி கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கால் வருது. அவகிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு ஏதோ சொன்னியான்னு கேட்கவும், ஒன்னும் இல்ல, என்னோட பொய்யை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நீ இவ்வளோத்தையும் பண்ண, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. நான் ஒரு 7 ஸ்டார் பா, மறந்துடாத, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சாப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். ஆமா ஏமாத்துக்காரா அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா சப்டைட்டில்ஸ் இருக்கிற ஒரிஜினல் அனிமேவை போய் பாருங்க. ஈவன் கம்பெனியோட ஹெல்ப் இல்லாமே கூட வெறும் 2 கார்டை வச்சு நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.